சீமானுக்கு ஒரு பார்வை இருந்தது. எதிர்காலத்தில் வந்து தம்பியும் நம்மளும் சேர்ந்து இணையலாம் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருந்தது. அந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னம் கொடுக்கும்போது தெரியுமா, அந்த மைக்கை வந்து சோட்டி வந்து பாட்டு பாடினது இதெல்லாம் வந்து சீமானுக்கு சப்போர்ட்டாக பண்ணது தான். ஆனால் காலப்போக்கில் வந்து கேட்டால் வந்து இவங்க கணக்கெல்லாம் பொய்த்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்தது என்னென்னு கேட்டால், அட்லீஸ்ட் வந்து ஜான்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. அரசியல் எதிர்ப்பு இல்லாமல் ஒரு நட்பு சக்தியாக இருக்கலாம். உறவு இல்லைனா பரவாயில்ல, அரசியல் உறவு இல்லைனா பரவாயில்ல, கூட்டணின்ற உறவு இல்லைன்னா கூட ஒரு நட்பு சக்தியாக இருந்துக்கலாம். நட்பு சக்தினா என்னன்னு கேட்டால் வந்து ஒருத்தர் சாராமல் இருக்கலான்றது அவருடைய பிளான். யார் பிளானு? ஜானோட பிளான். அதாவது கேட்டால் உறவு வச்சுக்கிற கூட்டணி உறவு தேவையில்லை, ஆனால் ஒரு நட்பு சக்தியாக இருந்துக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நண்பர்கள்னா வேணால் உறவினர்கள் அர்த்தம் வேறு இல்லை. உறவினர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ரத்தத்தில் கலந்துவேன். ஆனால் நட்புன்றவன் அப்படி கிடையாது. ஒன்லி வந்து நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கியா, ரைட், ஓகே, அப்படி. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தாரு. ஆனால் அது நடக்கலை. சீமான் வந்து கடுமையாக வந்து சாடுறாரு. யாரை சாடுறாருன்னா விஜயை சாடுறாரு. அதனால் விஜய்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு ஒரு நெருடல். இப்போ அதெல்லாம் கடந்து போயிட்டுருக்குறாங்க.